நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள ஊசிமலை காட்சிமுனை சுற்றுலா பகுதியில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது 150 அடி பள்ளத்தில் விழுந்து பாறை இடுக்கில் சிக்கிய இளைஞர் பத்திரமாக மீட்கப்பட்டார். திருப்போரூர் செங்கல்பட்டைச் சேர்ந்த சிவகுருநாதன் என்ற இளைஞர் பாறையின் இடுக்கில் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடிய நிலையில் ட்ரோன் கேமரா மூலம் அவர் இருக்குமிடம் கண்டறியப்பட்டது. இரவு நேரம் மற்றும் செங்குத்தான மலைப்பாதை என்பதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் வெலிங்டன் ராணுவ குழுவினர் வரவழைக்கப்பட்டனர். சுமார் 12 மணி நேர போராட்டத்திற்கு பின் இளைஞர் உயிருடன் மீட்கப்பட்டார். முதுகுத்தண்டில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த இடைத்தேர்தலில் மக்களை அடைத்து வைத்ததாக புகார்கள் வந்த நிலையில் இந்த முறை அதுபோன்று நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மகளிர் சுய உதவிக் குழுவினர் கோலமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட தேர்தல் அதிகாரி தேர்தல் தொடர்பான புகார்கள் மீது பறக்கும் படையினர் உடனடியாக களமிறங்கி நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். அந்த விஷயம் எங்கள் நாலேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட மொத்தம் 5,07,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களில் கொண்டுவரப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட தொகை வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் கணக்கிட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே உள்ள பொன்னாண்டம்பாளையம் கிராமம் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கவனம் ஈர்த்துள்ளது. காரணம், ஒரே கிராமமாக இருந்தாலும் பல உள்ளாட்சி எல்லைகளில் பிரிந்துள்ளதால் 2 வேறு தொகுதிகளில் வாக்களிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். இதனால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கே பல அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவலம் இருப்பதால் ஒரே ஊராட்சிக்குள் இணைக்க கடந்த 20 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். எனவே தங்கள் கிராமம் முழுவதையும் கனியூர் ஊராட்சி மற்றும் சூலூர் தொகுதிக்கு கீழ் கொண்டுவர வலியுறுத்தியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட துறைப்பாக்கம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிஞர் அண்ணா நகரில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வசித்து வரும் நிலையில் இந்த இடம் முழுவதும் ஒரு நபரின் பெயரில் பட்டா பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வீடுகளை காலி செய்யச் சொல்லி அதிகாரிகள் நெருக்கடி கொடுப்பதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். மேலும் தங்களுக்கு தனித்தனியாக பட்டா வழங்காவிட்டால் தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த மரங்கள் விழுந்ததால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் மின்கம்பங்கள் மரங்கள் விழுந்ததுடன் வடிகால் அடைப்பு காரணமாக வயல்களில் நீர் புகுந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசென்னையில் ராயபுரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் மூடப்பட்டுள்ளதால் வெளியூர் தொழிலாளர்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக சர்வதேச அளவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு கடும் உச்சத்தை எட்டியுள்ளது. புதிய சிலிண்டர் கிடைக்க 1 மாத காலம் வரை தாமதமாவதால் தொழில் நடத்த முடியாமல் கடை உரிமையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். அரசு தலையிட்டு தட்டுப்பாடின்றி சிலிண்டர் வழங்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஹோட்டல்களை திறக்க முடியும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே லவ்டேல் பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் கரடி ஒன்று உலா வந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ரயில்வே பாலத்தின் மேல் பகுதியில் நின்றிருந்த பொதுமக்கள் தண்டவாளத்தில் கரடி நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பொதுமக்களின் சத்தத்தை கேட்டவுடன் அந்த கரடி மின்னல் வேகத்தில் ஓடி அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் மறைந்தது. நம்ம அவ்வளோதான் கட்சி வச்சிருமா அப்படி பிச்சிரும்.
சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் அடுத்தடுத்து 20 பறவைகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த பறவைகளின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கிண்டி சிறுவர் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள நிலையில் பூங்காவில் உள்ள மற்ற விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை பூங்கா மூடப்பட்டிருக்கும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆன்லைன் செயலி மூலம் பாக்கெட் பால் ஆர்டர் செய்த பெண்ணுக்கு காலாவதியான பால் அனுப்பப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த பிரீத்தி செல்வம் என்பவர் ஆன்லைன் செயலி மூலம் பால் பாக்கெட் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவருக்கு சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் 2 நாட்களுக்கு முன்பே காலாவதியான பாலை அனுப்பியுள்ளது. இதுகுறித்து மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்தும் அந்த நிறுவனம் இதுவரை முறையான பதிலளிக்கவில்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பும் இதேபோல காலாவதியான பொருட்களை அந்த நிறுவனம் வழங்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வுகள் மற்றும் தேர்தல் பணிகளுக்கு இவ்விடுமுறை பொருந்தாது என ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். இதனை ஈடு செய்ய ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை சந்தைமேடு வாரச்சந்தையில் ரமலான் பண்டிகையை ஒட்டி ஒரே நாளில் சுமார் 1,50,00,000 ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விவசாயிகள் கொண்டு வந்த வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் மின்னல் வேகத்தில் விற்பனையாகின. பண்டிகை காலம் என்பதால் ஒரு ஜோடி ஆடு 2,500 முதல் 27,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹோசூர் தாலுகா அலுவலக சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் சிலிண்டரில் எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீ விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. தீ மளமளவென பரவி கடையின் முன்பக்க நிழற்குடை மற்றும் மின் சாதனங்களை சேதப்படுத்தியது. தகவலறிந்து வந்த ஹோசூர் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் விளையாம்பட்டு நகராட்சி குப்பை கிடங்கில் பற்றிய தீ 5 நாட்களாக அணைக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. தீ காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கரும்புகை பரவி ஆபத்தான சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடர் புகையால் அப்பகுதி மக்களும் சுவாச பிரச்சனையால் அவதியடைந்துள்ளனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குப்பை கிடங்கிற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பை கிடங்கு விளையாம்பட்டு ஊராட்சிக்கு சம்பந்தப்பட்ட இடங்க இது. இந்த குப்பை கிடங்கு வந்து 4-5 நாளைக்கு முன்னாடி பயிர் ஆயிடுச்சுங்க. பயிர் ஆயிடுச்சா பயிர் பண்ணிட்டாங்களா தெரியல. பயிர் ஆயிடுச்சு. நாங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். துறை சார்ந்தவங்க வந்து பயிரெல்லாம் ஒரு 4-5 மணி நேரமா நைட்டெல்லாம் கூட மிட் நைட் எல்லாம் கூட அதை அணைச்சாங்க போல. ஒரு நாள் அணைச்சாங்க. திரும்ப எல்லாம் சுற்றி திரும்ப பயிர் ஆயிடுச்சு. 4 நாள் கழிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா ரோடு NH பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீட்டர் தான் இருக்கும். போறதுக்கு வரத்துக்கு சுத்தமா வழியே இல்லைங்க. யாருமே நடமுட முடியாத ஒரு சூழல். வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பயிர் வண்டி வந்து தண்ணி அணைச்சாங்க. அணைச்சிட்டு தண்ணி காலி ஆயிடுச்சுங்க. நீங்க தண்ணி யாருன்னா முனிசிபாலிட்டியில கமிஷனருக்கு போன் பண்ணி தண்ணி எட்டுன்னு வந்து அவரை கொடுக்க சொல்றாங்க. எங்களை கேட்கறாங்க. முன்னாடி எந்த வண்டி பின்னாடி வர வண்டி சுத்தமா தெரியலீங்க. குழந்தைங்களெல்லாம் போகிறதுக்கு சுவாசத்துக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. கோவை மாவட்டம் காரமடையில் உள்ள பிரசித்தி பெற்ற அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி மக தேரோட்ட திருவிழாவை தொடர்ந்து உண்டியல் திறக்கப்பட்டன. இதில் பக்தர்கள் சுமார் 66 லட்சம் ரூபாயை காணிக்கையாக செலுத்தியிருந்தது தெரியவந்தது. மேலும் 144 கிராம் தங்கம் மற்றும் 252 கிராம் வெள்ளியையும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கியுள்ளனர். பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கேமரா வசதிகளுடன் நடைபெற்ற இந்த எண்ணும் பணியில் கோவில் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். திருச்சி சமயபுரம் அருகே கள்ளு இறக்கியதாக பனையேரிகள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து பனையேரிகள் சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 69 பேரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது கைதானவர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் சாவியை போராட்டக்காரர்கள் எடுத்துவிட்டதால் போலீசார் அந்த வாகனத்தை தள்ளி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கைது செய்யப்பட்டவர்கள் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் எஸ்டேட் வனப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத் தீயால் 10 ஏக்கர் பரப்பளவிலான வனம் எரிந்து நாசமானது. காற்றின் வேகம் காரணமாக தீ குடியிருப்புகளை நோக்கி பரவியதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சமடைந்தனர். தேவாலா வனத்துறையினரும் கூடலூர் தீயணைப்புத் துறையினரும் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற கச்சவேஸ்வரர் கோவில் பங்குனி மாத தெப்பல் உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முதல் நாளான நேற்று சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அமர்ந்து தாயார் குளத்தில் 3 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிவவாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த வைபவத்தில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வுகள் மற்றும் தேர்தல் பணிகளுக்கு இவ்விடுமுறை பொருந்தாது என ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். இதனை ஈடு செய்ய ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹொசூரில் பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வீடுகளில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படையினர் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர சோதனை நடத்தினர். பாஜக நிர்வாகி சீனிவாசன் மற்றும் அவரது மகன் அதிமுக நிர்வாகி பிரசாந்த் ஆகியோரின் அடுக்குமாடி வீடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாரிகள் சல்லடை போட்டு தேடினர். நீண்ட நேர சோதனையில் சில காலி அட்டை பெட்டிகள் மட்டுமே சிக்கிய நிலையில் வேறு எந்த பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனால நாங்க வரமாட்டோம். இப்படிலாம் இருக்கு. அடிஷனலா உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறனால தான் வரும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட மொத்தம் 5,07,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கார்களில் கொண்டுவரப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட தொகை வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் கணக்கிட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே மெக்கானிக் ஷெட்டில் பழுது பார்க்கப்பட்ட இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. பெட்ரோல் கசிவை சரி செய்த போது ஏற்பட்ட இந்த விபத்தில் தீ மற்ற வாகனங்களுக்கு பரவாமல் தடுக்க மெக்கானிக் அந்த வாகனத்தை சாலைக்கு தள்ளினார். பொதுமக்கள் உதவியுடன் தீ அணைக்கப்பட்ட போதிலும் வாகனம் முழுமையாக எரிந்து போனது. இதுகுறித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அடி 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 என்ன தள்ளு நீங்க ஓர மாட்டல